வெல்கம் டு டே 54 ஆஃப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இந்த மாதிரி பாப்அப்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஃபர்ஸ்ட் சாலிட் கிரியேட் பண்ணிக்கோங்க. சாலிடுக்கு பாப்அப் நேம் கொடுத்துக்கிறேன். தென் பென் டூல் எடுத்து இந்த சாலிடில் ஷேப்பை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட் போய்ட்டு பிக்சல் போலி எனேபிள் பண்ணிக்கோங்க. சாலிட் லேயரில் எனேபிள் பண்ணி கிராவிட்டி எல்லாத்தையும் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாதி வர மாதிரி ஃபோர்ஸ் சென்டர் எல்லாமே கீழேருந்து மேலே மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோர்ஸ் சென்டரை ஸ்கொயரில் நான் வந்து ஷேப்ஸை வந்து ஆப்ஜெக்டில் வந்து ஸ்கொயர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ரேண்டம் ஸ்பீட்னஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ளே பண்ணி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்பேஸிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்ச அப்புறம் கிரிட் ஸ்பேஸிங்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கம்மியாக வச்சுக்கலாம், ஹையில் இருக்க மாதிரியோட. அப்போ தான் நிறைய ஸ்கொயர் இருக்க மாதிரி தெரியும் ஸ்கொயர்ஸில். தென் ஃபோர்ஸை வந்து நம்ம வந்து 1000லேருந்து 200 சேஞ்ச் பண்ண போகிறோம். 250 ரேஞ்சில் கீ ஃப்ரேம் செட் பண்ணி வச்சுட்டு தென் மூவ் ஆகும் போது ஸ்லோ ஆகுற மாதிரி 200லேருந்து 50க்குள்ளே கம்ப்ளீட் ஆகுற மாதிரி. அப்போ தான் கீழேருந்து பாப்பப் ஸ்பீடாக ஸ்ப்ரே ஆகிற மாதிரி இருக்கும். தென் கிட்ட வரும்போது ஸ்லோவாக ஃபேட் ஆகி போன மாதிரி இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் தான். தென் ப்ராக்டிக்கல் நாய்ஸ் எனேபிள் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு தென் கலரோமாவை ஆட் பண்ணிக்கலாம். கலரோமா எதுக்குன்னா கலர் நம்ம வந்து நம்மளோட பாப்அப்ஸ்க்கு கலர் ஆட் பண்ண போகிறோம். ஹியூ கலர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சைக்கிளிங் ரெப்புடேஷனில் ஒரு கலர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி தென் அந்த கலரோமா எல்லாமே டாப்பில் இருக்கணும். நம்மளோட பிக்சல் பாலி வந்து அந்த எல்லா எஃபெக்ட்ஸ்லையும் கீழே இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிக்கல் நாய்ஸ் ஃபஸ்ட்டு, கலரோமா செகண்டு, பிக்சல் பாலி தேர்டு வர செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கீ ஃப்ரேம் செட் பண்ண போகிறோம். மாஸ்க் பார்த்துக்கு ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மாஸ்க் எனேபிள் ஆகும். கீ ஃப்ரேம் வந்து எப்படின்னா கீழேருந்து அந்த பாப்அப் செலக்ட் பண்ணி அது பிளாஸ்ட் ஆகுற மாதிரி செட் பண்ணிவிட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாப்அப் ரெடி ஆயிரும். பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி பாப்அப் வீடியோஸ் எனேபிள் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கணும்னா ஜிபி கிரியேஷனை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.